Let us continue surface chemistry. In the surface chemistry, நம்ம என்ன பார்த்தோம்னா physical adsorption, chemical adsorption என்றதை பார்த்தோம். இப்போ ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். என்னன்னா குரோமேட்டோகிராஃபி என்ற ஒரு மெத்தட் எடுத்துக்கிறோம். இந்த குரோமேட்டோகிராஃபில என்ன எதுக்காக இந்த குரோமேட்டோகிராஃபி மெத்தட் யூஸ் ஆகுதுன்னா செப்பரேஷனுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அது ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. அது இல்லாம அது ட்ரேஸ் அமௌண்ட் தான் கிடைக்குது. அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸும் அந்த சப்ஸ்டன்ஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல அந்த சப்ஸ்டன்ஸை பியூரிஃபை பண்றதுக்கு இந்த குரோமேட்டோகிராஃபி என்ற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த குரோமேட்டோகிராஃபி என்ற மெத்தடை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, அதாவது இது ஒரு அப்ளிகேஷன், அவ்வளவுதான். நான் சொன்னது ஒரு அப்ளிகேஷன். குரோமேட்டோகிராஃபி என்ற மெத்தட் எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த மெட்டல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சில மெட்டல்ஸை வந்து ட்ரேஸ் அமௌண்ட் தான் கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸும் அந்த மெட்டல்ஸ்க்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும்போது அந்த மெட்டல்ஸையும் இம்பியூரிட்டிஸையும் செப்பரேட் பண்றதுக்கு இந்த குரோமேட்டோகிராஃபி மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த குரோமேட்டோகிராஃபி மெத்தட் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன செய்யணும்னா, யாரை வந்து செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சப்போஸ் இப்போ வந்து ப்ளூ இங்க் இருக்குது, ரெட் இங்க் இருக்குது. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. மிக்ஸ் ஆயிடுச்சு, இது ரெண்டுமே இப்போ சொல்யூஷனா இருக்கு. இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். ப்ளூ இங்க் ரெட் இங்க் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ சொல்யூஷனா இருக்கு. இப்போ இதை செப்பரேட் பண்ணும். அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமா நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த ப்ளூ இங்க்ல என்ன இருக்குதுன்னா ப்ளூ டை பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ப்ளூ டை பார்ட்டிகல்ஸ் இதுல இருக்குது. அடுத்து இந்த ரெட் இங்க்ல பாத்தீங்கன்னா ரெட் டை பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அடுத்து சால்வெண்ட் வாட்டர் இருக்குது, பிளஸ் அதர் திங்ஸ் இப்படி இருக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா, ஒரு பேப்பர் போல ஒரு தின் ஷீட் எடுத்துக்கிறோம். இந்த தின் ஷீட் எதனால் ஆனதுன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம். Al2O3. இந்த தின் ஷீட் வந்து எதனால் ஆனதுன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம் Al2O3. இப்போ என்ன செய்யறோம்னா, இந்த சொல்யூஷனை ஒரு குறிப்பிட்ட சால்வெண்ட்ல மிக்ஸ் பண்றோம். இந்த சால்வெண்ட்ல மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிக்சரை எடுத்துன்னு போயிட்டு ஒரு டிராப், அந்த மிக்சர் ஒரு டிராப் எடுத்துன்னு போயிட்டு இதுல பிளேஸ் பண்றோம். இதுக்கு ஒரு மார்க் இருக்கு இங்க. இந்த மார்க்ல இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுறோம். இல்லைன்னா இந்த சால்வெண்ட்ல மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அப்படியே இந்த சொல்யூஷனை எடுத்துக்கோங்க. இந்த சொல்யூஷனை எடுத்துன்னு போயிட்டு இங்க ஒரு டிராப் மாதிரி வச்சிருங்க. ஓகே, யாரை செப்பரேட் பண்ணுமோ அந்த சொல்யூஷனை எடுத்துன்னு போயிட்டு ஒரு டிராப் இந்த அலுமினால இங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக இங்க வச்சிருக்கு. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இதை வந்து டைப் பண்ணிடுங்க. இதை இப்படி டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணி ஸ்டாண்ட்ல மாட்டி விட்டாச்சு. இது கீழே என்ன பண்றீங்கன்னா ஒரு பீக்கர் வச்சிருங்க. ஒரு பீக்கர் வச்சுட்டு அந்த பீக்கர்ல என்ன பண்றீங்கன்னா அசட்டோன் என்ற சால்வெண்ட்டை வைங்க. அதாவது அசட்டோன் தான் வைக்கணும்னு கிடையாது, என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன சால்வெண்ட் வேணுமோ அதை வைங்க. ஸோ இந்த சால்வெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த பேப்பர் வந்து இந்த சால்வெண்ட்டை டச் பண்ணி நிற்கணும். அதே நேரத்துல இந்த டாட், இந்த ஸ்பாட் வந்து சால்வெண்ட்டுக்குள்ள போயிடக்கூடாது. இந்த ஸ்பாட்டு கீழே தான் சால்வெண்ட் இருக்கணும். இந்த சால்வெண்ட்டினுடைய லெவல் ஸ்பாட்டு கீழே தான் இருக்கணும், பார்த்துக்கணும் அது மாதிரி. இப்போ என்ன ஆகுன்னா, இந்த பேப்பர் என்ன பண்ணுன்னா இந்த சால்வெண்ட்டை அப்படியே உறிஞ்சும்.
புரியுது, அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சால்வெண்ட் அப்படியே மேல போகுது. இப்படி மேல போகும்போது இந்த சால்வெண்ட் அப்படியே இப்படி மேல வருது இந்த ஸ்பாட் கிட்ட வந்துச்சு. ஸ்பாட் கிட்ட வந்த உடனே இந்த ஸ்பாட் வந்து இந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆயிடுது. அப்புறமா இந்த சால்வெண்ட் இப்படி மேல போக 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 இந்த ஸ்பாட்டும் அப்படியே மேல போயினே இருக்குது. அப்புறமா இப்படி மேல போகும்போது பாத்தீங்கன்னா போகும்போதே உங்களுக்கு செப்பரேஷன் தெரியும். ப்ளூ கொஞ்சம் அதிகமா தூரம் ஒரு இடையில ஒரு இடத்துக்கு போயிருக்கும், ரெட் ஒரு இடத்துக்கு போயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த பின்னாடி என்ன எப்படி இருக்கும் இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா சால்வெண்ட் நல்லா பெனிட்ரேட் ஆயிருக்கும். சப்போஸ் சால்வெண்ட் வந்து இது வரைக்கும் வந்தாச்சு, சால்வெண்ட் வந்து இது வரைக்கும் வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் சால்வெண்ட்ல நினைஞ்சிச்சு. இந்த நேரத்துல ரெட் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரெட் கரெக்டா இந்த இடத்துல இருக்கு. ரெட் அடுத்து ப்ளூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ. ஸ்பாட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணனா இந்த இடத்துல ஸ்பாட்டை பிளேஸ் பண்ணணும். இப்ப ஸ்பாட்ல ஒண்ணு இருக்காது, அந்த மார்க்கிங் இருக்கும் அவ்வளவு. இப்ப ப்ளூவும் ரெட்டும் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்பாட் என்ற இடத்துல மார்க்கிங் தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. அதாவது கம்ப்ளீட்டா ஸ்பாட் வர்றதுன்றது சொல்ல முடியாது. ஓகே, இப்போ ப்ளூ தனியாவும் ரெட் தனியாவும் இருக்கு. இப்ப என்ன செய்றீங்கன்னா இந்த பேப்பரை யூஸ் பண்ணிட்டோம், ஒண்ணு இதை ஒண்ணும் பண்ண முடியாது. இதை அப்படியே கட் பண்ணிடு, இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிடு. இந்த இடத்த இப்படி கட் பண்ணுங்க, இந்த இடத்த இப்படி கட் பண்ணுங்க, ரெட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்த இப்படி கட் பண்ணிடுங்க, ப்ளூ மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த ரெட் டிசால்வ் ஆகக்கூடிய சால்வெண்ட்ல இந்த பேப்பரை போட்டுருங்க. ரெட் டிசால்வ் ஆயிட்டு சால்வெண்ட்டுக்குள்ள போயிடும். அந்த சால்வெண்ட்டை எவாபரேட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரெட் மட்டும் கிடைக்கும். இது போல செப்பரேட் பண்ணுவோம். இந்த மெத்தடுக்கு பேரு தான் குரோமட்டோகிராஃபி. இங்க நமக்கு கிடைச்ச இதை என்னன்னு சொல்லுவோம்னா குரோமட்டோகிராம் என்று சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து குரோமட்டோகிராம் என்று சொல்லுவோம். இங்க நம்ம பேப்பரை யூஸ் பண்ணதுனால இதுக்கு பேர் பேப்பர் குரோமட்டோகிராஃபி என்று சொல்லுவோம், இல்ல காலம் குரோமட்டோகிராஃபி என்று சொல்லுவோம். இது போல குரோமட்டோகிராஃபில எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்குது. தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, அது போல எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு குரோமட்டோகிராஃபி. இப்போ நம்ம இந்த ரெட்டையும் ப்ளூவையும் செப்பரேட் பண்ணிட்டோம் இந்த மெத்தட்ல. சரி, இப்போ இங்க என்ன பிரின்சிபல் யூஸ் ஆச்சு அன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பாட் இந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆயிட்டு இப்படி மேல போயினே இருக்குது. சால்வெண்ட் போக போக இந்த ஸ்பாட்டும் மேல போயினே இருக்குது. போயின்னு இருக்கும்போது ரெட் கொஞ்சம் அதிகமான தூரத்தை டிராவல் பண்ணுது, ப்ளூ கொஞ்சம் கம்மியான தூரத்தை டிராவல் பண்ணுது. சால்வெண்ட் இந்த இடத்துக்கு போகும்போது ரெட் இந்த இடத்துல இருக்குது, ப்ளூ இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா இந்த Al2O3 இந்த ப்ளூவை அட்ராக்ட் பண்ணிச்சா இல்லையா? இந்த ப்ளூ Al2O3 சர்ஃபேஸ்ல இருக்குதா இல்ல கம்ப்ளீட்டா பல்க்ல போய் டெபாசிட் ஆயிருக்குதா? பல்குக்கு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குதா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ரெட்டை யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து எங்க இருக்குதுன்னா இந்த Al2O3 சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி ரெட்டும் Al2O3 சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. அப்படின்னா இங்க என்ன ப்ராசஸ் நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் நடந்திருக்கு. இங்க என்ன பிரின்சிபல்னா அட்சார்ப்ஷன் என்ற பிரின்சிபல். இந்த அட்சார்ப்ஷன்ல யாரு அட்சார்பென்ட்டா ஆக்ட் ஆயிருக்காங்கன்னா this Al2O3 acted as adsorbent. யாரு அட்சார்பேட்னா இந்த ப்ளூ கலரும் இந்த ரெட் கலரும் என்னவா ஆக்ட் ஆயிருக்குதுன்னா அட்சார்பேட்டா ஆக்ட் ஆயிருக்குது. சால்வெண்ட் என்னவா ஆக்ட் ஆயிருக்குது? இது அப்சார்ப்ஷனுக்கு போயிருக்கு. சால்வெண்ட் எதுக்கு போச்சு? அப்சார்ப்ஷனுக்கு போச்சு. பேப்பர் அப்படியே இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கு. இந்த அசெட்டோன் சால்வெண்ட் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும், இல்லைன்னா அது கிழிஞ்சிடும். அப்படின்னா இந்த பேப்பர் வந்து என்னவா ஆக்ட் ஆயிருக்குதுன்னா அதாவது இந்த பேப்பர் வந்து அட்சார்பென்ட் ஆக்ட் ஆயிருக்குது. இந்த ப்ளூ கலரும் ரெட் கலரும்
இந்த ப்ளூ கலர்டு சப்ஸ்டன்ஸ் ரெட் கலர்டு சப்ஸ்டன்ஸ் டை பார்ட்டிகல்ஸ் வந்து அப்சார்பேட்டா ஆக்ட் ஆயிருக்குது. இந்த சால்வெண்ட் எதுக்கு போச்சுனாக்கா அப்சார்ப்ஷனுக்கு போயிருக்கு. அப்ப இந்த இடத்துல அப்சார்ப்ஷன் நடந்திருக்குது, அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. சரி, நமக்கு தேவை ப்ளூ ரெட் தான். அதை பத்தி நம்ம பேசலாம். இப்போ இங்க ஏன் ப்ளூ கலர் கம்மியான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு, ரெட் கலர் அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுச்சு அன்ட்டு பாத்தீங்கன்னா, ப்ளூக்கும் இந்த அலுமினாக்கும் இடையில அட்ராக்ஷன் எப்படி இருந்திருந்தா ப்ளூ குறைவான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம், ரெட்டுக்கும் அலுமினாக்கும் அட்ராக்ஷன் எப்படி இருந்திருந்தா ரெட் அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோம். யோசிச்சு பாருங்க. இப்போ அட்ராக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அப்படின்னா இந்த ப்ளூக்கும் இந்த அலுமினாக்கும் இடையில அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால ப்ளூ வந்து கம்மியான ஸ்லோவா போகுது. ரெட்டுக்கும் அலுமினாக்கும் இடையில அட்ராக்ஷன் கம்மியா இருக்கனால ரெட் ஃபாஸ்டா போகுது. இங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி சால்வெண்ட் போயிட்டு, அப்போ வந்து இங்க என்ன நடந்திருக்குதுன்னா, இங்க என்ன பிரின்சிபிள் பாத்தீங்கன்னா, எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்குது. எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ல டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா, இந்த அலுமினா வந்து ப்ளூவை நல்லா போட்டு அட்ராக்ட் பண்ணுது. ப்ளூ வந்து அலுமினால நல்ல அட்ராக்ஷனுக்கு போகுது, ரெட் வந்து கம்மியான அட்ராக்ஷன் போகுது. அதனால தானே ரெட் ஃபாஸ்டா ஓடுது. அப்போ எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ளூக்கு எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது, ரெட்டுக்கு எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது. அதனால தான் ப்ளூ ஃபர்ஸ்ட்லயே அப்சார்ப் ஆயிடுச்சு, ரெட் வந்து கொஞ்சம் தூரமா போய் அப்சார்ப் ஆயிடுச்சு. எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் இந்த ப்ளூயும் ரெட்டையும் செப்பரேட் பண்ண முடியுது, இல்லைன்னா பண்ணிருக்க முடியும். சரி, இப்போ இந்த அப்சார்பென்ட்டுக்கும் இடையில அட்ராக்ஷன் இருக்குது. இந்த அட்ராக்ஷன் கெமிக்கல் ஃபோர்ஸா இல்ல பிசிக்கல் ஃபோர்ஸா எப்படி நமக்கு தெரியும்? இது வந்து கெமிஸ் ஆப்ஷன்ல வருமா இல்ல பிசிக்ஸ் ஆப்ஷன்ல வருமா அன்னு பாத்தீங்கன்னா, கெமிஸ் ஆப்ஷன்ல கெமிக்கல் பாண்டிங் போகணும். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா இது ப்ளூ டையா இருந்திருக்காது, வேற ஏதாவது மாறி. அப்படி கெமிக்கல் பாண்டிங் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த ப்ளூவை வந்து இந்த அலுமினால இருந்து செப்பரேட் பண்றது ஈஸி கிடையாது. இப்போ இதை செப்பரேட் பண்ணனா என்ன பண்ணும், இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க, இந்த ரெட்டை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்றீங்க, அசட்டோன் சால்வெண்ட்ல போட்டுருங்க. தனியா ஒரு பீக்கர்ல அசிட்டோன் சால்வெண்ட் எடுத்துக்கின்னு இதை எடுத்து அதுல போட்டுருங்க. ரெட் வந்து டிசால்வ் ஆயிட்டு அசிட்டோன் சால்வெண்ட்ல போயிடும். பேப்பரை தூக்கி போட்டுருங்க. அப்புறமா என்ன பண்றீங்க, அதை அப்படியே எவாப்ரேஷன் விட்டுருங்க. அசிட்டோன் சூப்பரா எவாப்ரேட் ஆகும், இருக்கிற அசிட்டோன் எல்லாம் வெளியே போயிடும். அப்ப என்ன மட்டும் இருக்கும், ரெட் மட்டும் இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த ரெட்டுக்கும் இந்த அலுமினாக்கும் இடையில பிசிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா இல்ல கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எப்படி செப்பரேட் பண்ணோம்னு திங்க் பண்ணி பாருங்க. அப்படின்னா இங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது என்னன்னா பிசிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்படின்னா பிசிக்ஸ் ஆப்ஷன் தான் இங்க நடந்திருக்குது. பிசிக்ஸ் ஆப்ஷன் என்னக்கா எப்படி இருக்குன்னாக்கா அது வந்து வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும் என்று சொல்றோம். சரி, இப்போ இங்க என்ன பண்ணனா, இங்க அப்சார்ப்ஷனுக்கு நம்ம தான் அலோவ் பண்ணது. அப்சார்ப்ஷனுக்கு தேவையானதெல்லாம் என்னவோ எல்லாத்தையும் நம்ம தான் செஞ்சது. பிசிக்கல் இங்க என்ன நடந்துச்சுன்னா பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடந்துச்சு. பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம். அப்புறமா டிசாப்ஷனும் நடந்துச்சு இல்ல, டிசாப்ஷன் நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதையும் நம்ம செஞ்சோம். எல்லாமே நமக்கு திருப்பி ரெட் தனியா, நம்ம ரெட் நமக்கு ரெட் இங்க் வேணும், அதை தனியா நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ப்ளூ வேணும், அதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். இப்ப சொல்லுங்க, இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷனை இர்ரிவர்சிபிள்னு சொல்லாமா இல்ல ரிவர்சிபிள்னு சொல்லாமா யோசிச்சு பாருங்க. இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷனை என்னன்னு சொல்லலாம், ரிவர்சிபிள்னு சொல்லாமா இல்ல இர்ரிவர்சிபிள் என்று சொல்லாமா, எப்படி இதை ட்ரீட் பண்ணலாம் என்றதை யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. அடுத்து வந்து நம்ம எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறோம்னா ரெஸ்டிங் என்ற மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷன் வந்து ரிவர்சிபிள், இது இரிவர்சிபிள் கிடையாது என்று நீங்க சொல்றீங்க. சரி, அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ரெஸ்டிங் என்ற ப்ராசஸ் எடுத்துக்கலாம்.
இந்த ரெஸ்டிங்ன்றது அட்சார்ப்ஷன்ல வருமா இல்ல அப்சார்ப்ஷன்ல வருமா என்னன்றது பார்க்கணும். ரெஸ்டிங் என்ன? இது வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ். அயன் வந்து என்னவா மாறும்னா Fe2+ மாறும். அந்த நேரத்துல அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்னவா மாறிக்கும்னா வாட்டரா மாறிக்கும். இந்த H+ இருந்து H+ அசிடிக் மீடியம் இருக்கணும். அதான் கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுல்ல வாட்டர் இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல. அதனால அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ச்சர் வந்து அசிடிக்கா தான் இருக்கும், H+ இருக்கும். அப்போ ரஸ்டிங்ல அயன் என்ன ஆகும்னா Fe2+ மாறிடும். அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து வாட்டரா மாறிடும். அடுத்து இந்த Fe2+ அட்மாஸ்பியரிக் ஏர்னால Fe3+ மாறிக்கும். இந்த Fe3+ தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னா ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கும். இதுதான் ரெஸ்ட். ஓகே. இப்போ ரெஸ்ட்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அது கெமிக்கல் காம்பவுண்டா என்னன்னு நல்லா தெரியும். சரி. இப்போ வந்து நீங்க டே டு டே லைஃப்ல நல்லாவே பார்த்துருப்பீங்க. அயன் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. அது சில நேரத்துல மலையில இது மாதிரி எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா அப்படியே துரு பிடிச்சிடும். அதை நீங்க பார்த்துருப்பீங்க. துரு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. துரு பிடிச்சிச்சுன்னா ஏதோ ஒரு இது நமக்கு கரெக்டா தேவைப்படுது. அது துரு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிராச் பண்ணி அந்த துருவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். சப்போஸ் ஏதோ ஒண்ணு தேவை, அது துரு பிடிச்சிட்டு இருக்குது, மேல ரஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அப்ப என்ன செய்வோம்? அது தேவைன்னா மேல இருக்கிறத ஸ்கிராச் பண்ணி அந்த ரஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அப்புறமா கெரோசினை போட்டு வாஷ் பண்ணிட்டு, கெரோசின்ல அதை போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா பெயிண்ட் அடிக்கிறது இதை ஒண்ணு செஞ்சிடும். இப்ப சொல்லுங்க, இப்ப ரஸ்டிங்ன்றது வந்து சர்ஃபேஸ்ல நடந்ததா இல்ல பல்க்ல நடந்ததா? யோசிச்சு பாருங்க. சர்ஃபேஸ் பினாமினா இல்ல பல்க் பினாமினா? யோசிச்சு பாருங்க. சர்ஃபேஸ் பினாமினா இருந்தா அட்சார்ப்ஷன் சொல்லலாம். அடுத்து பிசிக்கல் அட்சார்ப்ஷனா இல்ல கெமிக்கல் அட்சார்ப்ஷனா? யோசிச்சு பாருங்க. சோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது எது? கெமிக்கல் அட்சார்ப்ஷன் நீங்க சொல்றீங்க. கரெக்ட் தான். ஓகே. அப்போ வந்து ரெஸ்டிங்ன்றது ஒரு கெமிசாப்ஷன். ரெஸ்டிங் என்னன்னு சொல்றேன்னா கெமிசாப்ஷன் சொல்றோம். கெமிக்கல் அட்சார்ப்ஷன்னா இப்போ இதை இர்ரிவர்சிபிள்னு சொல்லலாமா ரிவர்சிபிள் சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. அதாவது ஒன்ஸ் ரெஸ்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரெஸ்ட்டை தூக்கி கடாச தான் முடியுமே தவிர அது திருப்பும் அதுல இருந்து அயனை நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. அதனால இந்த கெமிக்கல் அட்சார்ப்ஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா இர்ரிவர்சிபிள் சொல்லலாம். இப்போ நம்ம டூ திங்ஸா பார்த்திருக்கோம். ஒன்னு கெமிக்கல் அட்சார்ப்ஷன் பார்த்திருக்கோம், இன்னொன்னு வந்து பிசிக்கல் அட்சார்ப்ஷன் பார்த்திருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா பிசிக்கல் அட்சார்ப்ஷனை வந்து ரிவர்சிபிள்னு சொல்லியிருக்கீங்க, கெமிக்கல் அட்சார்ப்ஷனை இர்ரிவர்சிபிள்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி கடாசு தான் முடியுமே தவிர திரும்ப அதுல இருந்து அயன் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால இதை வந்து இர்ரிவர்சிபிள்னு சொல்றோம், இதை ரிவர்சிபிள்னு சொல்றோம். இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ன்றது நமக்கு தெரியுது. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னா எந்த ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது. ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லாத ப்ராசஸே கிடையாது. அதே போல இதுக்கும் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. பிசிக்ஸ் ஆப்ஷன், பிசிக்கல் ரியாக்ஷனா இருக்கட்டும், கெமிக்கல் ரியாக்ஷனா இருக்கட்டும், கண்டிப்பா ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும், பிசிக்கல் அட்சார்ப்ஷனுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கும். ஏன்னா இது வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இது வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன்னா கெமிக்கல் பாண்ட் இங்க வந்து கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆயிருக்குது, அயானிக் பாண்ட் கிரியேட் ஆயிருக்குது. அதனால இது வந்து ஸ்ட்ராங் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க இன்வால்வ் ஆகுது, இங்க வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்வால்வ் ஆகுது. இந்த ரியாக்ஷன் ஈஸியா நடக்கும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி, இதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம் நம்ம சொல்றோம். அடுத்து நீங்க இத பார்த்திருக்கலாம். இப்போ இந்த ரெஸ்டிங் நீங்க பார்த்திருக்கீங்க. இப்போ இதுதான் அயன் ராடுன்னு வச்சுக்கோங்க. இந்த அயன் ராடுக்கு மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ரெஸ்டா ஃபார்ம் ஆகுது. இது இப்படி ரெஸ்டா ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது இப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கம்ப்ளீட்டா துரு பிடிச்சிட்டு கம்ப்ளீட்டா ஒண்ணுக்குமே இல்லாத மாதிரி ஆயிடுது. கரெக்ட் தானே? இது ஒரு அயன் ராடுன்னே வச்சுக்கோங்க. இந்த அயன் ராடை அப்படியே தூக்கி கடாச்சிட்டீங்க. அப்படியே இன் டர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல விட்டுருங்க, எத்தனையோ வருஷ கணக்கா அப்படியே விட்டுருங்க. அப்புறம் போய் பாருங்க, கிட்டத்தட்ட இது அயன் ராடே இருக்காது.
கம்ப்ளீட்டா துரு பிடிச்சிட்டு எல்லாமே டெஸ்டாய் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அது மாதிரி ஆகும். பல வருஷம் விட்டுட்டான். அப்படின்னா இதை வந்து இந்த கெமிசாப்ஷனை மல்டி லேயர் அட்சாப்ஷன் என்று சொல்லாமா, மல்டி லேயர் அட்சாப்ஷன் என்று சொல்லாமா, இல்ல மோனோ லேயர் அட்சாப்ஷன் என்று சொல்லலாம். இந்த அட்சாப்ஷன் வந்து மோனோ லேயர் தான் பாசிபிள், இல்ல மல்டி லேயர் பாசிபிள் என்ன சொல்லலாம்? அதாவது யூனிமாலிகுலர் அட்சாப்ஷன் அப்படின்னா மல்டி மாலிகுலர் அப்சார்ப்ஷன் அன்ட்டு எதுல பாக்குறது, எப்படி பாக்குறது அன்ட்டு நம்ம என்ன சொல்றது அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா, இதுல என்ன ஆகுனாக்கா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அயன் ராடை நீங்க வேணா அப்படி கூட விட்டுருங்க. ஆனா நோட் பண்ணினே இருங்க. ஃபர்ஸ்ட் மேல வந்து சர்ஃபேஸ்ல தான் துரு பிடிக்கும், ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். பாத்தீங்கன்னா இந்த ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க தொடலைன்னா கூட அதுவே கீழே விழுந்துடும். அது கீழே விழுந்துட்டு பின்னாடிதான் கீழே இது கீழே இருக்கிற அயன் வந்து ரஸ்டிங் போகும். அது அப்படியே ஒட்டினே இருக்காது, கீழே விழும். கீழே விழுந்துட்டு பின்னாடிதான் கீழே இருக்கிற லேயர் வந்து ரஸ்டிங் போகும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது வந்து யூனிமாலிகுலர் லேயர்ல வருமா இல்ல மல்டி மாலிகுலர் லேயர்ல வருமான்றது யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ வந்து இந்த பிசிக்கல் அட்சார்ப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, இந்த ப்ளூ அண்ட் ரெட்ல என்ன செய்யறேன்னா, இங்க நான் டைல்யூட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இங்க எப்படி எடுத்துக்கிறேன்னா டைல்யூட்டா எடுத்துக்கிறேன். நான் டைல்யூட்டா எடுத்துக்கணும்னா இதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த ப்ளூ கலர் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. அதாவது டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இந்த இங்க் நம்ம எடுத்துக்கிறோம்ல, இந்த இங்க் சொல்யூஷன் அதை டைல்யூட்டா எடுத்துக்கணும். இங்க நமக்கு ப்ளூ கலர் கிடைக்குதுல்ல, அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே கான்சென்ட்ரேட்டட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அந்த இன்டென்சிட்டி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கான்சென்ட்ரேட்டட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும், டைல்யூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு. அப்படின்னா இங்க இன்டென்சிட்டி கம்மியா இருக்குது அதிகமா இருக்குதுன்னாக்கா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட்டட் ஓவர் அலுமினியம், அப்படித்தானே? இன்டென்சிட்டி கம்மியா இருக்குதுன்னா கம்மியான பார்ட்டிகல்ஸ் வந்து இதுக்கு மேல டெபாசிட் ஆயிருக்குது. இன்டென்சிட்டி அதிகமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதிகமான ப்ளூ பார்ட்டிகல்ஸ் இதுக்கு மேல டெபாசிட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இதுல இருந்தே தெரியுது இந்த பிசிக்கல் அட்சார்ப்ஷன் வந்து மல்டி லேயர் அட்சார்ப்ஷன் நமக்கு தெரியுது, நமக்கு புரியுது. ஓகே, அப்போ பிசிக்ஸ் ஆப்ஷனை மல்டி லேயர் அட்சார்ப்ஷன் சொல்லலாம், கெமிஸ் ஆப்ஷனை யூனிமாலிகுலர் அட்சார்ப்ஷன் என்று சொல்லலாம், யூனிலேயர் அட்சார்ப்ஷன் என்று சொல்லலாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியாக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும், அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா பாருங்களேன். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா கெமிஸ் ஆப்ஷன் எப்படி நடக்கும், பிசிக்ஸ் ஆப்ஷன் எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப ரெண்டுமே அதிகமாச்சுன்னா ஜஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்லுங்க, இல்ல ஒண்ணு அதிகமாகுது ஒண்ணு கம்மியாகுதுன்னா எது அதிகமாகுது எது கம்மியாகுதுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா, இப்போ கெமிஸ் ஆப்ஷன் இருக்குது, இதனுடைய ஸ்பீடு ரேட் ஆஃப் ரியாக்ஷன், பிசிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இதனுடைய ஸ்பீடு. இங்க ரெண்டு பேருடைய ஸ்பீடு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவால டிபெண்ட் பண்ணுதா? அதாவது அட்சார்பென்ட்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா இல்ல அட்சார்பேட்டனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, அது மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணுதான்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணுதா இல்லையா என்றதை திங்க் பண்ணி பாருங்க. நம்ம எந்த ஒரு கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, கேட்டலிஸ்ட நம்ம யூஸ் பண்றோம். கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்லாம் ஜெனரலாவே சப்போஸ் மெட்டல் கேட்டலிஸ்ட யூஸ் பண்றதா வச்சுக்கோங்க. அந்த மெட்டல் கேட்டலிஸ்ட எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மெட்டல் கேட்டலிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம் மெட்டல் கேட்டலிஸ்ட். ஏன் மெட்டல் கேட்டலிஸ்ட பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும்னா, நீங்க பவுடர் பண்ணீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும், அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமா இருக்கும். அதனாலதான் மெட்டலை வந்து பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுங்க சொல்லுவாங்க.
அதே போலதான் நீங்க வந்து இப்போ ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம், ஒரு டானிக் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரு டானிக் எடுத்துக்கன்னா அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு டேப்லெட் எடுத்துக்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க. எதை வந்து பாடி ஈஸியா அசிமுலேட் பண்ணுன்றது யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம டேப்லெட்டோ ஒரு டானிக்கோ எடுத்துக்கிறோம்னா அந்த இல்னஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோம். அதை பாடி அசிமுலேட் பண்ணணும், அதை அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப் பண்ணி அந்த எங்க இல்னஸ் இருக்குது அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணணும். இப்போ டானிக்னு பாத்தீங்கன்னா அது பொதுவா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டானிக் வந்து கொலாய்டல் ஸ்டேட்ல இருக்கும். கொலாய்டல் ஸ்டேட்னா அதுல இருக்கக்கூடிய சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து எப்பவுமே 1 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர்ல இருக்கும். டேப்லெட்னு போது அது உங்களுக்கே தெரியும், அது சாலிட். அப்போ அதுல சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்கு சிலதை வந்து டேப்லெட்டா கொடுக்குறாங்க, சிலதை வந்து கொலாய்டல் ஸ்டேட்ல கொடுக்குறாங்க. கொலாய்டல் ஸ்டேட்ல கொடுக்குறாங்கன்னாக்கா பாடி வந்து சீக்கிரமா இதை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ வந்து ஏன் இங்க கொலாய்டல் ஸ்டேட்ல கொடுக்குறாங்க? இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கனால ஈஸியா அப்சார்ப்ஷன், எந்த ப்ராசஸுமே ஈஸியா நடக்கும். சரி, அப்போ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ப்ராசஸ்க்கும் என்ன ரிலேஷன்ன்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வாங்கும்போது எலக்ட்ரானிக் குட்ஸோ எது வந்து மாய்ச்சர்ல அஃபெக்ட் ஆக போதும் அது வந்து மாய்ச்சர்ல அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். ஏன்னா சேல்ஸ் ஆகுற வரைக்கும் மாய்ச்சர்ல அஃபெக்ட் ஆகாம இருந்தாதான் அது அதனுடைய கண்டிஷன் வந்து குட் கண்டிஷன்ல இருக்கும், நம்மளால வாங்க முடியும், நம்ம போய் வாங்கணும். அதனால எது மாய்ச்சர்ல அஃபெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி இதுக்கு வந்து சிலிக்கா ஜெல் பேக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க உள்ள. அந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட் எதுக்கு போடுறாங்கன்னா அந்த சிலிக்கா ஜெல் என்ன பண்ணுன்னா மாய்ச்சரை அப்சார்ப் பண்ணிக்கும், வாங்கிக்கும், அதனுடைய சர்ஃபேஸ்ல வாங்கி வச்சுக்கும். அதனால அந்த சோன்ஸோ வெசலோ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அஃபெக்ட் ஆகாம இருக்கும் மாய்ச்சர்னால. அந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்டை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, அதை பிரிச்சு கூட பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி இருக்குன்னா அந்த ஸ்டோன்ஸ் எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன பீசஸா இருக்கும். இப்படி சின்ன சின்ன பீசஸா தான் இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ். நீங்களே பார்த்திருப்பீங்க அந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட். ஏன் இப்படி உடைச்சு போட்டாங்க? அப்படியே இப்படி ஒரு பீஸ் மாதிரி வச்சு போட்டு விட்டுற வேண்டியது. ஏன்னா இதை வேற பேக் பண்ணணும், ஒரு கவர்ல போட்டு பேக் பண்ணி தானே போடணும். அதை விட இந்த இந்த ஒரு பீஸை தூக்கி போட்டா பேக் பண்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதை உடைக்க வேண்டிய அவசியம், இதை வேற எதுக்கு உடைக்கணும், இதை வேற ஏன் பேக் பண்ணணும்? கரெக்டு தானே? இது வேலை தானே நமக்கு. அப்படியே தூக்கி போட்டுடலாம்ல. இதை தூக்கி போட்டாக்கா இதை வந்து நம்ம வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். இதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன் இது மாதிரி பண்ணாங்க? ஏன்னா இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா மாத்தினீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும்? அதிகமான மாய்ச்சரை எடுத்துக்கும். அதனாலதான் இப்படி பண்றாங்க. இப்ப சொல்லுங்க, இது வந்து பிசினஸ் ஆப்ஷன்ல தானே வரும். ஏன்னா இது மாய்ச்சரும் எடுத்துக்குது, இதனுடைய சர்ஃபேஸ்ல மாய்ச்சர் போய் உட்காருது, அவ்வளவுதான். இங்க எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் எதுவும் நடக்கல. ஓகே, இப்போ இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அல்லது பிசிக்ஸ் ஆப்ஷன் இதுக்கும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? கெமிஸ் ஆப்ஷனுக்கும் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்றதை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியாவை ரைஸ் பண்ணீங்கன்னா கெமிஸ் ஆப்ஷன் எப்படி போகும்? ஸ்பீடா போகுமா? எப்படி பாருங்க. பிசிக்ஸ் ஆப்ஷனை ரைஸ் பண்ணீங்கன்னா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ரைஸ் பண்ணீங்கன்னா பிசிக்ஸ் ஆப்ஷன் எப்படி நடக்கும்னு பாருங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ரைஸ் பண்ணீங்கன்னா இது ஃபாஸ்டா போகுது, இதுவும் ஃபாஸ்டா போகுது அப்படி நீங்க சொல்ல வரீங்க. சரி, ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னாக்கா, இப்போ ஒரு நிறைய கேசஸ் எடுத்துக்கிறேன். என்னென்ன கேசஸ் எடுத்துக்கிறேன்னா ஒரு அமோனியா என்ற கேஸ் எடுத்துக்கிறேன், ஆக்சிஜன் என்ற கேஸ் எடுத்துக்கிறேன், கார்பன் மோனாக்சைடு என்ற கேஸ் எடுத்துக்கிறேன். இது போல ஒரு 3 கேசஸ் எடுத்துக்கணும். இந்த 3 கேசஸ் எடுத்துக்கணும் என்ன செய்யறேன்னா சார்கோல் என்ற பீஸை இதுக்குள்ள போட்டுறேன். சார்கோல் என்ற பீஸை இதுக்குள்ள போட்டுறேன். இந்த சார்கோல் என்ன பண்ணுன்னா it will go for adsorption. It will go for adsorption.
சார்கோல்னு கிடையாது, எந்த ஒரு சாலிட் எடுத்துக்கினாலும் சரி, லிக்விட் எடுத்துக்கினாலும் சரி, அதனுடைய சர்ஃபேஸ் வந்து அப்சார்ப்ஷனுக்கு கண்டிப்பா போகும். ஏன்னா சர்ஃபேஸ்ல நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஜீரோவா இல்லை. அதனால சரி, இப்ப சார்கோல் என்ன பண்ணுதுன்னா இந்த கேஸை அப்சார்ப் பண்ணிக்குது. அதனால இந்த சார்கோல்னால இந்த அமோனியா என்ன ஆகுதுன்னா இதனுடைய சர்ஃபேஸ்ல போய் உட்காருது. அதே மாதிரி ஆக்சிஜன் இதனுடைய சர்ஃபேஸ்ல போய் உட்காருது, கார்பன் மோனாக்சைடு இதனுடைய சர்ஃபேஸ்ல போய் உட்காருது. ஆனா எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் பாத்தீங்கன்னா, எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஏன்னா அட்ராக்ஷன் பிட்வீன் எனி டூ பாடிஸ் ஆல்வேஸ் சேம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அட்ராக்ஷன் பிட்வீன் எனி டூ பாடிஸ் ஆல்வேஸ் சேம் இன் மேக்னிடியூட் அப்படி நம்ம சொல்ல முடியாது. பிட்வீன் டூ பாடிஸ் அட்ராக்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாடிக்கு இடையில ஒவ்வொரு விதமா அட்ராக்ஷன் இருக்கும். அது வந்து சேம் அட்ராக்ஷன் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. இதுதான் நேச்சர். இப்போ எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா, சார்கோலுக்கும் அமோனியாக்கும், சார்கோலுக்கும் ஆக்சிஜனுக்கும், சார்கோலுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கும் சேமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல டிஃபரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி டிஃபரெண்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யாரோட எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹையஸ்டா இருக்கும்? யாரு ஈஸியா அப்சார்ப்ஷன் போவாங்க இங்க இருக்கக்கூடிய கேசஸ்ல? அப்போ இங்க இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே சார்கோல் மேல அப்சார்ப்ஷன் போகுது, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். அப்படின்னா சார்கோல் வந்து இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ்ல ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணுது. அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நல்ல அட்ராக்ஷன் போகும். நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா அமோனியா வந்து ஈஸியா அப்சார்ப்ஷனுக்கு போகும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அதாவது சார்கோலுக்கு அமோனியாக்கு இடையில எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹையஸ்டா இருக்கும் நீங்க சொல்றீங்க. சரி, நீங்க சொன்னது கரெக்டான்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அமோனியாக்கு பாத்தீங்கன்னா, அமோனியா வந்து ஆபர்ட் ப்ராசஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அது எப்படி வரும்னா கேஸா தான் வரும். நார்மல் கண்டிஷன்ல அது கேஸா தான் இருக்கும். ஆனா லேப்ல பாத்தீங்கன்னா அமோனியா வந்து கேஸா இருக்காது. அது வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னாக்கா சொல்யூஷனை தான் வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு லிக்கர் அமோனியா இருக்கும், இன்னொன்னு வந்து டைலூட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா இருக்கும். லிக்கர் அமோனியா வந்து 12th பிராக்டிக்கல்ல கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா நீங்க ப்ராஜெக்ட் செய்யறதா இருந்தா லிக்கர் அமோனியா கொடுப்பாங்க தேவைப்பட்டா. அதுங்க வந்து அப்போ யார் இருப்பாங்கன்னா உங்க டீச்சர் கூடவே இருப்பாங்க லிக்கர் அமோனியா ஹேண்டில் பண்ணும்போது மட்டும். ஏன்னா அது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா டைலூட் சொல்யூஷன் ஆகும்போது அதுக்கு யாரும் கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் அமோனியானா அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கான்சென்ட் லிக்கர் அமோனியா மட்டும்தான் யாராவது கூட இருப்பாங்க. சரி, இந்த ஆனா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆபர்ட் ப்ராசஸ்ல இந்த அமோனியா கேஸா தான் இருக்கு. இப்ப இந்த அமோனியா வந்து லிக்விஃபை பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஒரு கேஸை நம்ம லிக்விஃபை பண்ணணும்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய டெம்பரேச்சரை அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டு ப்ரெஷரை அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து என்னவா மாறும்னா லிக்விடா மாறும். எந்த ஒரு கேஸா இருக்கட்டும், எந்த ஒரு கேஸை நீங்க லிக்விஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் அதனுடைய டெம்பரேச்சரை அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கீழே கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறமா ப்ரெஷரை அப்ளை பண்ண ஜூல் தாம்சன் எஃபெக்ட் மூலியமா அந்த கேஸ் வந்து லிக்விடா மாறும். இப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இங்க இருக்கிறதுல எப்படி இருக்கும்? கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குதுன்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்குது, கார்பன் மோனாக்சைடுக்கு அதிகமா இருக்குது, அமோனியாவுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. அமோனியாவுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் விட அதிகம், கார்பன் மோனாக்சைடுக்கு ரூம் டெம்பரேச்சர் விட அதிகம், ஆக்சிஜனுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் விட கம்மி, நெகட்டிவ்ல போகும், நெகட்டிவ் டிகிரி செல்சியஸ்ல போகும். இப்போ அமோனியாவுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரை விட அதிகம்னா இதுக்கும் இதை வந்து இந்த டெம்பரேச்சர்ல கொண்டு வந்து விற்கணும் என்ற திங்கிங்கே ஒண்ணு வேண்டாம். அப்படியே ப்ரெஷர் அப்ளை பண்ணுங்க, இது லிக்விடா மாறிடும். ஆனா ஆக்சிஜனை லிக்விடா மாத்தணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இதனுடைய டெம்பரேச்சரை ரூம் டெம்பரேச்சர் கீழே கொண்டு வந்துடும். அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை பார்த்து எவ்வளவு நெகட்டிவ் டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போகணுமோ அவ்வளவு நெகட்டிவ் டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு அப்புறமா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது லிக்விட் ஆகும். சரி, இப்போ வந்து நம்ம கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தெரிஞ்சிச்சு. இதுல இருந்து எது ஈஸியா லிக்விஃபை ஆகும்ன்றது தெரியுது. இப்போ லிக்விஃபிகேஷன் டெண்டன்சி, அதாவது ஈஸினஸ், லிக்விஃபிகேஷன் டெண்டன்சி பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு கம்மியா இருக்குது, கார்பன் மோனாக்சைடுக்கு அதிகமா இருக்குது, அமோனியாக்கு இன்னும் அதிகமா இருக்கு.
அமோனியா ஈஸியா லிக்விஃபை ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகுது இந்த அமோனியா, அதனால இதை ஈஸியா லிக்விஃபையும் பண்ண முடியுது. சரி, இப்போ இப்போ அமோனியா ஈஸியா லிக்விஃபை ஆகிறதுனால அமோனியா ஈஸியா அப்சார்ப்ஷனுக்கு போகுது. அப்போ எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் பை அமோனியா இஸ் ஹை. இப்ப சொல்லுங்க, இந்த சார்கோலுக்கு அமோனியாக்கு இடையில இருக்கக்கூடிய அப்சார்ப்ஷன் வந்து பிசிக்கல் அப்சார்ப்ஷன் தான், ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கெமிக்கல் பாண்டிங் எல்லாம் கிடையாது. இது வந்து பிசிக்கல் அப்சார்ப்ஷன் தான் இதெல்லாம். இப்ப இந்த பிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் நேச்சர் ஆஃப் கேஸுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்றது யோசிச்சு பாருங்க. எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கும் நேச்சர் ஆஃப் கேஸுக்கும் இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்றது யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ரிலேஷன் இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் நேச்சர் ஆஃப் கேஸை டிபெண்ட் பண்ணுது. டிபெண்ட் பண்ணா எஸ்ன்னு சொல்லுங்க, டிபெண்ட் பண்ணலன்னா நோன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த நேச்சர் ஆஃப் கேஸுக்கும் கெமிஸ் ஆப்ஷனுக்கும் இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்றது யோசிச்சு பாருங்க. நேச்சர் ஆஃப் கேஸ்க்கும் கெமிஸ் ஆப்ஷனுக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல எத்தனையோ கேஸ் இருக்குது. எல்லா கேஸும் அயனோட ரெஸ்டிங்க்கு போகுது. ஆக்சிஜன் மட்டும்தானே ரெஸ்டிங்க்கு போகுது. மற்ற கார்பன் மோனாக்சைடு கேஸ் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்குது, இதெல்லாம் ரெஸ்டிங்க்கு போதா? போகலையே. அப்போ வந்து எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி அது கெமிஸ் ஆப்ஷனுக்கு போகுமா? எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி அது சேம் எக்ஸ்டென்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு போகுமா என்றது யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ரேட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷனும் சரி, ரேட் ஆஃப் கெமிஸ் ஆப்ஷனும் சரி, அதாவது ஸ்பீட் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன், ஸ்பீட் ஆஃப் கெமிஸ் ஆப்ஷன் நேச்சர் ஆஃப் கேஸை டிபெண்ட் பண்ணுதா இல்ல பண்ணல? அதை யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, அப்போ எங்க வந்து நேச்சர் ஆஃப் கேஸை டிபெண்ட் பண்ணுது, எங்க நேச்சர் ஆஃப் கேஸை டிபெண்ட் பண்ணலன்றது திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நேச்சர் ஆஃப் கேஸை டிபெண்ட் பண்ணுது, அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிசிக்ஸ் ஆப்ஷனும் சரி கெமிஸ் ஆப்ஷனும் சரி நேச்சர் ஆஃப் கேஸை டிபெண்ட் பண்ணுது என்று சொல்றீங்க. அப்படின்னா ஸ்பெசிபிக் நேச்சர் இருக்குது என்று சொல்றீங்க. அதாவது பிசிக்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சார்கோல் எல்லா கேஸையும் தான் அப்சார்ப் பண்ணுது. எந்த ஒரு கேஸா இருக்கட்டும் சார்கோல் மேல பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு போகுது. ஆனா ஒன்னு அதிகமா போகுது, ஒன்னு கம்மியா போகுது, இப்படி இருக்குது. ஆனா கெமிஸ் ஆப்ஷன் அப்படி கிடையாது. கெமிஸ் ஆப்ஷன் வந்து கரெக்டா பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸோட தான் போகும். அயன் ரெஸ்டிங்க்கு போகுதுன்னா அதுக்கு தேவை ஆக்சிஜன், அசிடிக் மீடியம், அவ்வளவுதான், வாட்டர். வேற இது தேவையில்லை. கார்பன் மோனாக்சைடு இருந்தா என்ன ஆகுது, இல்லைன்னா என்ன இருக்குது. நைட்ரஜன் கேஸ் இருந்தா என்ன இருக்குது, இல்லைன்னா என்ன இருக்குது. அயன் ரெஸ்டிங்க்கு போறதுக்கு தேவை என்ன? ஆக்சிஜன் கேஸ், அசிடிக் மீடியம், மாய்ச்சர், இம்பியூர் பார்ட் ஆஃப் அயன். இது இருந்தா அயன் ரெஸ்டிங் போகும். மற்ற கேசஸ் அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருந்து கூட ரெஸ்டிங்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ கெமிஸ் ஆப்ஷன் வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கும். ஆனா பிசிக்ஸ் ஆப்ஷன் ஸ்பெசிபிக் கிடையாது. ஆனா பிசிக்ஸ் ஆப்ஷனும் நேச்சர் ஆஃப் கேஸை டிபெண்ட் பண்ணுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த ஸ்பெசிபிக் நேச்சர் பாத்தீங்கன்னா கெமிஸ் ஆப்ஷன்னா இது இதோட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். ஆனா பிசிக்ஸ் ஆப்ஷன் அப்படி கிடையாது. சார்கோல் கிட்ட எந்த ஒரு கேஸ் போனாலும் அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஆனா எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ல டிஃபரெண்ட் ஆகும். சரி, இந்த ஸ்பெசிபிக் நேச்சர் இப்படி இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேக்யூம் தேவைப்படுது. வேக்யூம் தேவைப்படுதுன்னா எப்படி? இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா வேக்யூம் டியூப்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் தான் என்னாச்சுன்னா இப்போ 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனுஷனுடைய மூளை எப்படி இருக்குதோ, மைண்ட் எப்படி இருக்குதோ அது மாதிரி கம்ப்யூட்டர் அது மாதிரி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா வேக்யூம் டியூப்ஸை தான் யூஸ் பண்ணாங்க கம்ப்யூட்டர்ல.